மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அஜித் பவார் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர். இவர் சென்ற விமானம் வெடித்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இவரோடு சேர்த்து 6 பேர் இறந்திருக்காங்க. இந்த விமான விபத்து சதி திட்டமா? இதற்கு பின்னால தீவிரவாத இயக்கங்கள் இருக்காங்களா? எந்த நாட்டை சேர்ந்த எந்த இயக்கங்கள் இருக்காங்க? யாரு பொறுப்பேற்க போறாங்க? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்தடுத்து மீடியாக்கள்ல வரும். இதை விசாரிப்பதற்கு, இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பக்கம் போலீஸ் இருக்கிறாங்க, புலனாய்வுத்துறை இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, இவங்க பாத்துப்பாங்க. ஆனா இந்த பதிவுல இவருடைய மரணம் தொடர்பா நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, அஜித் பவார் அவர்களுடைய மரணத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லணும். அதே போல நம்ம ஊர் அரசியல்வாதிகள், நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சில கேள்விகளையும் கேட்கணும். இந்த அஜித் பவார் பாத்தீங்கன்னா பாஜகவால் ஒரு ஊழல்வாதி என குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவர். 20,000 கோடி ஊழல் பண்ணவர். சொட்டு நீர் பாசனம் மூலமாக, சொட்டு நீர் பாசனம் சம்பந்தமா ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த டைம்ல இந்த அஜித் பவார் அந்த திட்டத்துல 20,000 கோடி ரூபாய் அமௌண்ட் அடிச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஊழல். 2Gல எப்படி ராசா 1 லட்சம் கோடி கொள்ளடிச்சாரோ அந்த மாதிரி. அப்போ 20,000 கோடி ரூபாயை கொள்ளடிச்சதும் ஊழல்வாதின்னு முத்திர குத்துறாங்க. அதுக்கப்புறம் அஜித் பவார் பிஜேபி பக்கம் ஜாயின் பண்ணிட்டாரு. அது அரசியல். அது எல்லாரும் அப்படித்தான். தப்பு பண்ணவங்க அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட போய் சரணடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காப்பாத்துவாங்க. இது எல்லா ஊர்லயும் உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு பொதுவான அரசியல் தான். ஆனா இப்ப இந்த அஜித் பவார் இப்ப மரணம் அடைஞ்சிட்டாரு, செத்துட்டாரு. ஆனா இவரோட அந்த 20,000 கோடி ரூபாய் சொத்து இப்ப யார்கிட்ட இருக்கு? அந்த சொத்துக்களை யார் அனுபவிக்கிறா? யாரோ ஒரு பினாமி. அப்படி இல்லைன்னா இங்க கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போட்டிருப்பாங்க. இனிமே அந்த பணத்தை எடுக்க முடியாது. சுவிஸ் பேங்க்காரன் இனிமே கொடுக்க மாட்டான். இவர் செத்து போயிட்டாரு. இன்னொரு பக்கம் இவர் பினாமி பேர்ல சொத்து வாங்கி வச்சிருப்பார்ல, அந்த பினாமியும் சொத்தை கொடுக்க மாட்டான். ஏன்னா அது அவன் பேர்ல இருக்கும். இவர் இருக்கிற வரைக்கும் தான் பினாமி பேர்ல இவர் வாங்கி வச்சிருக்க சொத்தை இவர் அனுபவிக்கலாம். இவர் செத்துட்டாருன்னா பினாமிக்காரன் அந்த சொத்தை கொடுக்க மாட்டான். அப்படி இல்லைன்னா பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் பதுக்கி வச்சிருப்பாங்க பணமா. சரிங்களா? அந்த பணம் எங்க இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். சுவிஸ் பேங்க்ல இருந்தா சுவிஸ் பேங்க்காரன் எடுத்துப்பான். வேற எங்கேயாவது பதுக்கி வச்சிருந்தா யாருக்கு தெரியுமோ அவன் எடுத்துப்பான். விஷயம் வெளியே தெரியாது. ஆக மொத்தம் மக்கள்கிட்ட இருந்து கொள்ளடிச்ச ஒரு 20,000 கோடி ரூபாய் அந்த சொத்து, பணம், சொத்து எல்லாம் சேர்த்து அந்த 20,000 கோடி ரூபாய் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது அரசாங்கத்தாலையும் பறிமுதல் செய்ய முடியாது. சரிங்களா? பினாமி பேர்ல இருந்தாலும் அவன் விடமாட்டான், நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆக மொத்தம் இந்த அரசியல்வாதிகள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய அந்த நிதியிலிருந்து, அந்த பணத்திலிருந்து இவங்க கமிஷன் அடிக்கிற அமௌண்டே பாத்தீங்கன்னா 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடின்னு அடிக்கிறாங்க. இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போறீங்க? இப்ப பாருங்க, ஒரு செகண்ட்ல உயிர் போயிடுச்சா? ஒரு செகண்ட்ல போயிடுச்சா? அந்த விமானம் விபத்துக்குள்ளாகும்னு அவருக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. எப்ப யாருக்கு சாவு வரும்னே தெரியாது. இப்படி இருக்கும்பொழுது எதற்காக இவ்வளவு ஆசை அரசியல்வாதிகளுக்கு? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், திமுகவினர்லாம் சொல்லவே வேணாம், லட்சக்கணக்கான கோடிகள் அடிச்சு வச்சிருக்காங்க. ஆசியாவிலே பெரிய பணக்கார குடும்பம் திமுக குடும்பம். இவ்வளவு பணத்தையும் அடிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு, அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணணும். நீங்களும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த பணத்தை நீங்க அனுபவிக்கவும் மாட்டீங்க. இல்ல அந்த பணத்தை நீங்க அடுத்தவன்ட்ட எடுத்து கொடுக்கவும் மாட்டீங்க. தேவையில்லாம எவனோ ஒரு பினாமி பேர்ல சொத்தை வாங்கி வச்சிருப்பீங்க. அவன் அனுபவிச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்ப மக்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு இத்தனை லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடின்னு ஆட்டையை போடுறீங்களே, இவ்வளவு பணத்தையும் நீங்க ஒரு ஆள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இதுதானே நம்ம ஊர் அரசியல்வாதிகளை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க வாழறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? என்ன 20,000 கோடி, 30,000 கோடி தேவைப்படுமா? இல்ல திமுக குடும்பம் லட்சக்கணக்கான கோடிகள் திருடி வச்சிருக்காங்களே, அவ்வளவு பணத்தை வச்சு திமுக குடும்பம் என்ன பண்ண போகுது? அந்த குடும்பத்துல இருக்க மொத்தம் ஒரு 60 பேர் இருப்பாங்களா? அந்த 60 பேர் வாழறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களே. அப்போ இந்த அரசியல்வாதிகள் இந்த அளவுக்கு மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதுனால அந்த பணம் வீணா போகுது, அந்த சொத்தும் வீணா போகுது. அதே நேரத்துல நாட்டுல பணவீக்கம் ஏறுது, விலைவாசி ஏறுது. இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இவங்க பதுக்கிறதுனாலதான். இந்த மாதிரி செய்யறதுனாலதான் நாட்டுல விலைவாசி ஏறி போய் மக்களுக்கு தான் கஷ்டம். சோ இவ்வளவு பணமும் அரசாங்க கஜானாவுல இருந்தா, அரசாங்கத்தோட கருவறையில இருந்தா அது எவ்வளவு பெரிய லாபம்? இந்த அரசியல்வாதிகள் பணத்தை கொள்ளடிச்சு அரசாங்க கருவறையிலையும் வைக்க மாட்டாங்க. எங்கேயோ கொண்டு போய் எவனோ சுவிஸ் பேங்க் இல்ல வெளிநாட்டு பேங்க் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து முதலீடு பண்ணி வைக்கிறாங்க.
துபாயில முதலீடு போட்டு வைக்கிறாங்க, அமெரிக்கால கொண்டு போய் முதலீடு போட்டு வைக்கிறாங்க. இல்ல யாருக்கு போய் சேருது இந்த பணம்லாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கக்கூடிய பணம் என்பது நம்முடைய பணம். நம்ம மக்களின் நலத்திட்டங்களுக்காக நம்முடைய வரி பணத்திலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்குறாங்க. அந்த பணத்தை தான் இங்க ஒரு மாநிலத்திலையும் லோக்கல் அரசியல்வாதிகள் உட்காந்துக்கிட்டு அதுல கொள்ளடிக்கிறான். சரிங்களா? இப்படி கொள்ளையடிச்சு இந்த பணத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த பணம் சுத்தமா போச்சா? நாளைக்கு திமுக குடும்பத்தை பார்த்து கேட்கிறேன், இவங்க இல்லைன்னா இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற சொத்து யாருக்கு போகும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுமா? இல்ல, இவங்களுடைய பினாமிகள் எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். இந்த பணத்தை இவங்க யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அதுல ஒரு நல்ல திட்டம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக குடும்பத்துல இப்ப ஆட்சியில இருக்காங்க இல்லையா, இவங்க யாருமே இவங்களுடைய சொந்த கார்ல போறது இல்ல. இவங்க வீட்டுக்கு காய்கறி, மளிகை ஜாமான் எதுவுமே இவங்க சொந்தமா காசு போட்டு வாங்குறது இல்ல. இவங்க தங்குற வீடு, அந்த வீடு கட்டுறதுக்கான பணம் எல்லாமே இந்த அமைச்சர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஏன்னா அமைச்சர்களையும் நீ எவ்வளவு வேணாலும் திருடிக்க, அதுல இருந்து எனக்கு பங்கு எடுத்துட்டு வா, இப்படித்தானே கேக்குறாங்க திமுகவுல. அப்போ கார் முதற்கொண்டு, வீட்டுக்கு மளிகை சாமான், காய்கறி முதற்கொண்டு, காருக்கு பெட்ரோல் டீசல் முதல் கொண்டு, இவர்கள் போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே இந்த அமைச்சர்கள் தான் பார்த்து இந்த குடும்பத்துக்கு செய்யணும். கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி தான் இந்த குடும்பம் தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க கொள்ளடிச்ச பணத்திலேயாவது ₹1 செலவு பண்ணுவாங்களா, ₹1 எடுத்து கொடுப்பாங்களான்னு கேட்டா முடியாது, எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இந்த அமைச்சர்கள் இவங்க கொள்ளடிக்கிற காசுல ஒரு பங்கை ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுத்தணும். அதே நேரத்துல இவங்களோட செலவையும் இந்த அமைச்சர்கள் ஏத்துக்கணும். இப்படிதான் திமுகவுல சிஸ்டம் இருக்கு. அப்போ ஏதாவது ஹெலிகாப்டர்ல போய் இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பணமும் கேள்விக்குறி. அதே தான் திமுகவை பார்த்து கேட்கிறோம். நாளைக்கு நீங்க இல்லைன்னா உங்களுடைய பல லட்சம் கோடி சொத்துக்கள் கேள்விக்குறி தானே. அந்த சொத்துக்கள் அரசாங்கத்துக்கும் பயன்படாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படாது, வீணா போகும். பணமா இருந்ததுன்னா செல்லரிச்சு போகும், சொத்தா இருந்ததுன்னா எவனோ ஒரு பினாமி அனுபவிப்பான். சோ எதற்காக இவ்வளவு பணத்தை கொள்ளடிக்கிறீங்கிறது தான் நம்முடைய கேள்வியே. சரிங்களா? அதனால தமிழக மக்கள் கொஞ்சம் உணர்ந்து இந்த அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்களே, நம்ம புறக்கணிக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். இப்ப அதிமுக காரங்களும் எடுக்கிறாங்க, நாங்க இல்லைன்னா சொல்லல. அதாவது அதிமுக காரங்க தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதிமுக காரங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்குவாங்க, அது அதிமுக. ஆனா மக்கள்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு மொத்தமா புடுங்கிறது திமுக தான். சோ இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். அதிமுக ₹10 எடுத்தா திமுக ₹90 எடுத்துருவான். சோ திமுக இங்கு ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ₹10 எடுக்கிறதுனாலையும் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பு குறைவு. ஆனா ஒரு திட்டத்துல 90% பணத்தை அடிக்கிறது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு பாலம் கட்ட ₹100 கோடி அப்படின்னா அந்த ₹100 கோடி ₹90 கோடி அடிச்சுட்டு ₹10 கோடி பாலம் கட்டுறவன் தான் திமுக காரன். சோ இதனாலதான் சொல்றோம், திமுக அழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி. அதே போல தமிழ்நாட்டுல கொள்ளையடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளே, அஜித் பவாரோட நிலைமைய கொஞ்சம் பாருங்க, பார்த்து இனிமேலாவது திருந்துங்க. சோ திருந்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா வாய்ப்பே இல்ல, திருந்தவும் போறதில்ல. சோ நம்ம மக்கள் திருந்தணும், மக்கள் திமுகவை புறக்கணிக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.